வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான பதிவை தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, ஒருவருடைய வாழ்க்கையில அனைத்து அம்சங்களிலும் நீங்க வெற்றி பெற வேண்டும் நினைச்சீங்கன்னா, கட்டாயமாக நீங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்கக்கூடியவள் தான் வராகி அம்மன். வராகி அம்மனை முறையாக நீங்க வழிபட்டு வந்தாலே வாழ்க்கையில நீங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாவே விடுபட முடியும்னு சொல்லலாம். அப்படி பிரசித்தி பெற்ற வராகி அம்மனை எந்த நாளில் எந்த நேரத்தில் நீங்கள் எப்படி வழிபட வேண்டும், அதன் பலன்களும் பயன்களும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லலிதாம்பிகை ஒவ்வொரு அரக்கனையுமே கொல்ல ஒரு சக்தியை உருவாக்கியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா விசுக்ரன் எனும் அரசரனை கொல்ல தான் வராகி எனும் சக்தியை அன்னை லலிதாம்பிகை படைத்திருக்காங்க. வராகியினுடைய சிறப்பு பற்றி லலிதா சகஸ்ர நாமத்தில் 78வது ஸ்லோகத்தில் புகழ்ந்து கூறியிருக்காங்க. ஒருவர் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் வெற்றி பெற வேண்டுனாலே வராகியின் அருளை பெற வேண்டியது அவசியம்னே சொல்லலாம். காலமாக நீங்கள் வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லெண்ணி தீபமேற்றியும் பஞ்சமி திதி என்று பிரம்ம முகூர்த்த வேலையில தான் வராகி வழிபாட்டினை துவங்கணும். தினமுமே வராகி வழிபட முடியாதவங்க செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் பஞ்சமி திதி நாளில் வழிபட்டால முழு பலனை நீங்கள் பெற முடியுமா? சைவம் பிரமணியம் வைணவம் சக்தி வழிபாடு என 4 வழிபாட்டு முறைகளையே பின்பற்றுவங்க தான் வழிபாடு தெய்வமாக விளங்கக்கூடியவள் தான் இந்த வராகி அம்மன். வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்து விட்டது, கடனாக கொடுத்த பணம் இனி வராது என நினைத்து நிலையில இருப்பவங்க வராகி வழிபாட்டை அந்த நிலைமை மாறும்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வராகி வழிபாடு பார்த்தோம்னா சப்த கண்ணீர்களை உருவாக போற்றப்படுவள் தான் வராகி அம்மன். தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குறா. தாயை போன்ற இறக்கமுமே தயால குணம் உடையவளாக இருக்கும் வராகி அம்மனே மூர்க்க குணம் உடையவளாக உள்ளத்தால் இவளை உக்கிர தெய்வமாக வழிபடுவாங்க. இவளை வராக அவதாரண எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவன்னு சொல்லரும் சொல்லுவாங்க. சப்த கன்னியர்களான பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோர பஞ்சையின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் தான் வராகி. எதிரிகள் தீய சக்திகள் கடங்கள் போன்ற துயரங்களிலிருந்து அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவள் தான் வராகி அம்மன். வராகி வழிபாட்டு பலரும் மேற்கொண்டாலுமே இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டும்தான் வராகிக்கு தனி சன்னதி இருக்குதா. அன்னை பராசக்தி போர் படைத்தளபதியாக வராகி உள்ளதாலேயே வராகி வழிபடுவங்களுக்கு 3 உலகங்களையுமே எதிரிகளை இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாகவே வராகி விளங்கியிருந்தாங்களாம். மற்ற கோவில்களை எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலே முழுமுத கடவுளான விநாயகர் தான் முதல் பூஜை நடைபெறும். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும்தான் வராகி அம்மனுக்கு நடத்தப்படும் மரபு காலமாக நடத்தப்பட்டு வருது. வராகி வழிபாட்டு முறையை நம்ம பார்க்கலாம். வராகி அம்மனை வழிபட நினைப்பவங்க பார்த்தோம்னா மனதில் எந்த விதமான தீய எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணுமா, மன தூய்மையோடு தான் பூஜையை தொடங்கணும். வராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமுமே மனமுருக வழிபட்டு வந்தீங்கன்னா அவளின் பரிபூரண அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வீட்டில் வராகி படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவங்க வடக்கு நோக்கி வராகியின் முகம் இருக்குமாறு அமைத்து வழிபட வேண்டுமா? வராகிக்கு உரிய திசையாக வட திசை தான் சொல்லப்படுது. வராகி வழிபாடுவங்க வீட்டில் தினமுமே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வராகி அம்மன் இருப்பதாக நினைத்து கொண்டு வழிபாடு செய்யணுமா? வழிபாட்டின் போது வராகிக்கு விருப்பமான நீலம் சிவப்பு மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்கும். மிகவும் சிறப்பான பலனையும் தரக்கூடியதாக இருக்குது. நைவேத்தியமாக தயிர் சாதம் படைக்கலாம். மாதுளை படைத்தும் சிவப்பு நிறம் கொண்ட மலர்கள் சாத்தி வழிபாட்டினை செய்து பாருங்கள். 27 நட்சத்திரங்களை கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் வராகி அம்மனை நிச்சயம் வழிபட வேண்டும்னு சொல்கிறாங்க. அதே போல் 12 ராசிகளில் மகரம் கும்பம் ராசிகளை சேர்ந்தவங்களும் வராகி வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாதான். சனி ஆதிக்கம் உள்ளவங்களும் சனி திசை நடப்பவங்களும் வராகி வழிபாடு கட்டாயம் செய்யணும்.
ஏழரை சனி, கண்டச்சனி என சனியின் எந்த திசையின் தொல்லை அனுபவிங்காக இருந்தீங்களாலும் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளை வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். இந்த நாட்களில் வராகியை தீபமேற்றி வழிபட்டாலே சனியால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து மீள முடியும். வராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளான பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளை வழிபட்ட சிறப்பான பலன்கள் கிடைக்குமா? பஞ்சமி திதியில தான் வராகி துதிகளை பாடியும் மனமுருக அழைத்து வேண்டினாலேயே வராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கையாக இருக்குது. பூஜை அறையில் வராகி அம்மனுடைய திருவுருவ படம் அல்லது சிலை முன்பு விளக்கேற்றி தினமுமே இரவு 8 மணி முதல் 10 மணிக்குள்ள வராகி அம்மனை வணங்கி வராங்க. இரவு நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவங்க அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தை கூட இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து வரலாம். வராகி அம்மன் வழிபாட்டை புதிதாக தொடங்கும் பக்தர்களுக்கு வராகி அன்னை பிறந்த தேதியான வளர்பிறை பஞ்சமி என்று வழிபாட்டை தொடங்கினாலே மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது. வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து 108 முறை வராகி அம்மனின் காயத்ரி மந்திரம் அல்லது வராகி அம்மனின் மூல மந்திரத்தை கூறி அன்னையே மனதார வேண்டி ஜபிக்கணுமா? தொடர்ந்து 48 நாட்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமே அன்னை நிச்சயமாக நம் எண்ணத்தை நிறைவேற்றி நம்மை ஆசிர்வதிப்பாளாம். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் 4 முதல் 5 நாட்கள் இடைவெளி விட்டு பிறகு விட்டு நாட்களிலிருந்து வழிபாட்டினை நீங்கள் தொடங்கலாம். வராகி அன்னை பார்த்தோம்னா தூய்மையான அன்புக்கு மட்டுமே பக்திக்கும் வசப்படுவள். தன் பக்தர்களை எந்த நொடியிலுமே காத்தருளும் மனோபாவம் கொண்டவள் தான் இந்த வராகி அம்மன். இப்படிப்பட்ட வராகி அம்மனை தன் பக்தர்களையே எந்நேரமும் காத்து அருளும் தேவி அமர ஒரு தூய்மையான இடம் தேவைன்னு சொல்லப்படுது. இடம் என்பது மாட மாளிகை இல்லை, அலங்கார தோரணியும் கிடையாது. தூய்மையாக இருக்க வேண்டும் என எண்ணுவது தன் பக்தர்களுடைய மனதை மட்டும்தானா? வராகி வழிபட நினைப்பவங்க எக்காரணம் கொண்டும் மற்றவர்களை தூற்றவோ சபிக்கவோ கூடாதான். உங்களின் வலிமையை குறைக்குமா? வராகியிடம் எனக்கு இது வேண்டும் தாயே கொடு என்று கேட்கலாம். வேறொருவரை கெடு என்று தேவிடம் வேண்டக்கூடாதான். கண்ணிமை போல் காக்கும் அன்னைக்கு நம் சத்ருபதி தெரியாமலே போய்விடும் சொல்றாங்க. வராகியின் அருள் நமக்கு இருக்கிறது என்ற கர்வமும் மற்றவர்களிடம் தன்னை பற்றி பெருமித பேச்சும் இருக்கக்கூடாதான். மற்றவருக்கு உங்கள் பிரார்த்தனை அன்னையிடம் அமைந்தாலே அது மிகப்பெரிய வலிமையை பெற்றுத்தருமா? அன்னை உடனடியாக உங்களுடைய ஆசை அனைத்தையுமே நிறைவேற்றி விடுவாள். நம் மனதில் பொய், வஞ்சம் இதெல்லாம் இருக்காமல் இருப்பது நல்லதாகவும் வராகி அதில் உடனே அமர்ந்து அருள் புரிவாளாம். எப்போதெல்லாம் துன்பமும் நம் வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலுமே வராகி வழிபாட்டை செய்து வந்தாலே நம் வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்ல தேவி உதவி செய்வாள்னு சொல்லுவான். வராகி அம்மன் வழிபாட்டில் வெள்ளிக்கிழமையில வராகி அம்மனை வழிபட்டு வந்தாலே மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும். உங்கள் வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வும் கிடைக்குமா? திங்கட்கிழமையில நன்னாளில் விரதம் இருந்தீங்கன்னா மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமைகளை விரதம் இருப்பவங்களுக்கு வீடு, நிலம், வழக்கு போன்ற சிக்கல்கள் அனைத்துமே நீக்கி வைப்பாள். புதன்கிழமைகளை விரதம் இருப்பவர்களுக்கு கடன் சிக்கல்கள் நீங்கி விடிவல் தருவாளாம். வியாழக்கிழமைகளை விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் போன்றவை கிடைக்குமாம். கையில் எடுத்து எந்த காரியத்திலுமே வெற்றி பெற வராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தாலே நினைக்கும் எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும் என சொல்லப்படுது. வராகி அம்மனுக்கு விரதம் இருக்க நினைப்பவங்க வராகி தேவியை வணங்கி விரதத்தை ஆரம்பிக்கணுமா? விரத நாட்களில் கேசரி, சர்க்கரை பொங்கல், தேங்காய் பூரணம் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றாவது வராகி தேவிக்கு நெய்வேத்தியமாக செய்யணும். அம்மனுக்கு பார்த்தோம்னா உகந்த நிறமாக பச்சை நிறம் சொல்லப்படுது. விரதம் இருக்க நாட்களில் இந்த நிறத்தை பயன்படுத்துங்கள். அதன் மீது அமர்ந்தும் இலுப்பை எண்ணெய் தீபமாக ஏற்றி வழிபடலாம். மாலை பார்த்தோம்னா ஒரு மூலிகைனே சொல்லலாம். இதை அணிந்து வந்தீங்கன்னா உங்கள் உடலில் உள்ள நோயின் தாக்கமும் குறையும், ஆரோக்கியத்தில் மேம்பாடு அடையுமா? கருங்காலை கட்டைய தண்ணீரில் ஊற வைத்து குடித்தாலே உடல் சோர்வு நீங்கி தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபட உதவுகிறது கருங்காலி மாலை. இது போன்ற அரிய பலன்களை கொண்ட கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினா வீடியோவில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி
ஆர்டரை தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.